ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் பாருங்களேன். இந்த புதிய வருஷத்துல ஒரு மாதத்தை கடக்க அவர் நமக்கு கிருபையை பாராட்டியிருக்கிறார். கடந்த மாதம் முழுவதுமாய் அளவில்லாத கிருபையை கொடுத்து நம்மை நேசித்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நல்ல சுகத்தை நல்ல பலத்தை கொடுத்து அவர் நடத்தி வந்தார். இந்த புதிய மாதத்துக்குள்ளாகவும் அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். அந்த வார்த்தையை நான் உங்களுக்காய் சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். பாருங்க, நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. உன் செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆங்கிலத்தில் பாருங்க இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. Commit your actions to the Lord and your plans will succeed. Hallelujah. இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, your plans are going to succeed. நீங்கள் நினைத்திருக்கிற காரியங்கள் அது உறுதிப்பட போகிறது. நீங்கள் நினைத்திருக்கிற காரியங்கள் அது நிறைவேற போகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக விதமான ஒரு யோசனை. நான் எப்படியாவது இதை செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. நான் எப்படியாவது ஒரு நல்ல காலேஜில் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, எப்படியாவது நல்ல கம்பெனியில் நான் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை, ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை, என் மகனுக்கு நல்ல ஒரு இடத்துல திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை, என் மகளுக்கு ஒரு நல்ல வரன் வேண்டும் என்ற ஒரு ஆசை, அப்படி என்று சொல்லி அநேக ஆசைகள் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. ஆனால் பாருங்க, ஒரு சில நாட்களில் ஏதோ ஒரு தடை நிமித்தம் இப்படியாப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய கையை மீறி அது போய்விடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, வேதம் சொல்லுகிறது, your plans will succeed. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்திருக்கிற காரியங்கள், நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிற அந்த பிளான்ஸ், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அதை நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் யோசித்து இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக அதை செய்து முடிப்பேன் என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுடைய யோசனைகளை அவர் உறுதிப்படுத்த போகிறார். உங்களுடைய பிளான்களை அவர் சக்சஸ் ஆக்க போகிறார். உங்களுடைய பிளான்களை எல்லாவற்றும் அவர் ஜெயமாய் மாற்றி உங்களுடைய கரங்களிலே அவர் தரப்போகிறார். அப்போ நம்மளுடைய பிளான்கள், நம்முடைய யோசனைகள் எல்லாம் உறுதிப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், உன் செயல்களை நீ கர்த்தருக்கு ஒப்புவே. அப்போ we should commit our actions to the Lord. நம்முடைய செயல்களை நாம் கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது, அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். So until and unless we give ourselves to the Lord, our plans will never be successful. அப்போ கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்காமல் உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்து கொண்டு அநேக பிளான்களை நாம் வைத்திருப்போமானால் ஒரு நாளும் அந்த பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகாது. நாம் கர்த்தருடைய வழியில் நடக்கும் பொழுதுதான் நம்முடைய யோசனைகளை கர்த்தர் அறிந்து அதிலே ஒரு ஜெயத்தை அவர் கொண்டு வருவார். பாருங்க, 1வது வசனம் என்ன எழுதியிருக்கிறது என்றால், we can make our own plans but the Lord gives the right answer. ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக காரியங்களை நாம் திட்டம் போட்டு இருக்கலாம், அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் ஆன்சர் எங்கிருந்து வருதா? கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. பிரதி உத்தரம் கர்த்தராலே வரும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய யோசனைகளை அவர் உறுதிப்படுத்துவார். இப்போ 3 காரியங்களை நான் சொல்லுகிறேன். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையை நாம் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்கணும். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதா என்று அறிந்து கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடந்து கர்த்தரை நாம் பிரியப்படுத்தும் பொழுது அப்பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகளை அறிந்து அவர் அற்புதத்தை செய்வார். 2வது காரியம், நம்முடைய யோசனைகளை நாம் கர்த்தரிடத்தில் சொல்லணும். நான் இப்படியாய் செய்ய இருக்கிறேன், இது உமக்கு சித்தமா இருக்கிறதா? எனக்கு இந்த ஆசை இருக்கிறது, நான் உம்மிடத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், இது உமக்கு சித்தமா இருக்கிறதா என்று நாம் நம்முடைய யோசனைகளை கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும். அப்படி நாம் சொல்லுவோம் என்றால், அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்காக அதை செய்து முடிப்பார். ஆம்துடைய பிள்ளைகளே, நம்முடைய காரியங்களை நாம் கர்த்தரிடத்திலே சொல்லணும். We should tell our plans to the Lord.
மூன்றாவது காரியம், விசுவாசத்திலே நாம் கிரியை செய்ய வேண்டும். நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேல் இன்னும் அதிகரிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வார். ஆம் நம்முடைய பிள்ளைகளே, இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் நினைத்திருக்கிற காரியங்கள் உறுதிப்பட வேண்டும் என்றால், இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் நினைத்திருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் ஜெயம் பெற வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கணும். உங்களுடைய செயல்களை நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காய் அவைகளை செய்து முடிப்பார். நோ மேட்டர் அது எவ்வளவு பெரிய ஒரு காரியமா இருக்கட்டும், அது அவருக்கு லேசான ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய செயல்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுக்காய் அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த புதிய மாதத்துக்காய் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனே, இந்த புதிய மாதத்தில் எங்களுடைய நினைவுகளை அறிந்து அப்பா எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. அது மாத்திரமல்ல, நாங்களும் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ நீங்க கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.